18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பசாமி எதுக்காக கோபத்தோட உன்னை தேடி வந்தேன்னு தெரியுமா? முதலா நான் எப்போது உன் கரங்களை பற்றினேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீ என்கிட்ட கேட்டாலும் கேட்கலேனாலும் உனக்கான நன்மையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம என்ன நடந்தாலும் அதில் மனசு நிறைவடையாம குறைகளையும் பிரச்சனைகளையும் பற்றி மட்டுமே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரதானே செய்யும். இப்போ என்னவோ இந்த உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் இருப்பதாக நீ நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, உனக்கு பெருசாக வர வேண்டிய பிரச்சனையை தான் இந்த அளவுக்கு நான் சிறுசாக ஆக்கி கொடுத்துருக்கேன். தலைக்கு வர வேண்டிய ஆபத்து தலப்பாகையோட உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இரு. உனக்கு வரவிருந்த பெரிய துன்பத்திலிருந்து இப்போ நான் உன்னை காப்பாத்திருக்கேன். அது புரியாம இந்த சின்ன பிரச்சனைய சின்ன விஷயத்த பெருசா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஆனா இப்போது நடந்தது போல மறுமுறை நடக்காத அளவுக்கு நான் நிச்சயமாக உன்னை சுற்றி இருந்து காப்பாற்றுவேன். எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. என் பிள்ளையான உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்காத, கவலைப்படாத. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான அதிர்ஷ்டமான நாளாக, மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி திடீர் திருப்பங்களோடு கூடிய நல்ல செய்திகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை தேடி வரும். கருப்பசாமி துணைன்னு எப்போதுமே என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ நினைச்சது போலவே எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. பல நாட்களாக நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது தானே. இதோ இப்போது உனக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்லிட்டு அதை என்கிட்ட கேட்டுட்டு சந்தோஷமா உன் வேலைகளையும் கடமைகளையும் செய்யு. அதை சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுத்து நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கு துணையா நான் இருக்கிறேன். நீ போற இடத்துல எல்லாமே நீ மனசுல நினைச்சது போலவே எல்லா விஷயங்களும் நடக்கும். அதை நானே உனக்கு நடத்தி தருகிறேன் என் செல்லமே. என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையும் தூய பக்தியும் நேர்மறை எண்ணங்களும்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. அளவு கடந்த துன்பத்தை சந்திச்ச நீ என் மேல நம்பிக்கையும் பக்தியையும் குறையாம வச்சிருக்க. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் துயரமும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீக்கி அதிலிருந்து உன்னை மீட்டு உனக்கு புது வாழ்வை தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு சாதகமாக இருக்கும். என்னை வழங்கும் உனக்கு எப்போதுமே தன்னம்பிக்கையும் தெய்வ பலமும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது நான் அல்லவா. இந்த கருப்பசாமியை போலவே நீ நல்ல பலத்தோட நிம்மதியா சந்தோஷமா தைரியமாக வாழுவாய். உன் மனசுல இப்போது இருக்கக்கூடிய துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகும்படி உனக்கு நிழலாக நான் இருக்க போறேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இந்த கருப்பன் உனக்கான நல்லதை செய்ய போறேன். நீயே எதிர்பார்க்காத மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். என் மேல முழு நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அடுத்தவங்க யாரும் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழ போறதில்ல. உன்னுடைய கஷ்டத்தை அவங்க கொஞ்சம் எடுத்துக்க போறதும் இல்லை. அது கூட வேணாம். உனக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னா யாரும் காசு கொடுத்து உனக்கு உதவி செய்ய போறதோ, அல்லது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒருவேளை சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதோ, அல்லது ஒரு அவசரத்துக்கு உதவுறதோன்னு யாரும் நிற்க போறதில்ல. அப்புறம் ஏன் அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு மட்டும் நீ அடிக்கடி யோசிக்கிற? நீ கஷ்டப்படும் போது வராதவங்க நீ நல்லா இருக்கும்போது மட்டும் நின்று என்ன செய்ய போறாங்க? நீ யாரையும் எதிர்பார்க்காம உன் வேலையையும் உன் வாழ்க்கையும் நீதே செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. காற்றோடு போராடி அந்த காற்றுக்கு எதிராக அசையும் மரங்கள் இந்த உலகத்துல வேரூன்றி நிற்கதானே செய்து. காத்து வேகமா அடிச்சவனே எல்லா மரமும் கீழே விழுவது கிடையாது தானே. அந்த காத்தோட போராடிக்கிட்டு இறுக்கமா வேரூன்றி நிற்பது போல நீயும் இந்த உலகத்தில் போராட்டத்தை சந்திச்சு தைரியமாக ஜெயிச்சு நிற்க தான் போற. நீ இந்த பூமியில் நிலைத்து நிற்பதற்கு ஏற்றாற் போல
எல்லா சந்தோஷங்களையும் தைரியத்தையும் சக்தியையும் உனக்கு கொடுக்க நான் இருக்கேன். நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ கவலைப்படுறதுக்காக பிறந்த பிள்ளை கிடையாது, சந்தோஷமாக இந்த பூமியில வாழ்வதற்காக பிறந்த பிள்ளை. அதுவும் நீ கஷ்டத்தை பார்த்து வளர்க்கல, பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டத்திலேயே வளர்ந்த பிள்ளை. வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எவ்வளோ வலியை கொடுத்தது, உனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன் வாழ்வில் கஷ்டம் ஒன்றும் நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும். அந்த நேரத்துல நிறைய கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், அப்ப ரொம்ப நல்லா வசதியா வாழ்க்கை வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வசதியும் வாய்ப்பும் வரும்போது இதை தக்க வச்சுக்க என்ன செய்யணும் நல்லா யோசிச்சு அதற்கான வேலைகளையும் முயற்சியையும் கடின உழைப்பையும் போட்டு அந்த வசதி வாய்ப்புகளை அப்படியே உன் கையில இறுக்கமாக பிடிச்சுக்கணும். நிச்சயமா எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கிறவனுக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன். நல்ல வாழ்க்கையை கோடீஸ்வரனா வாழ்றவனுக்கும் கஷ்டங்களை ஒரு காலகட்டத்தில் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல நேரம் இப்போ வரப்போகுது. எல்லா இன்பங்களையும் பெற்று சுகவாழ்வு வாழ்வதற்கு நீ தயாராக இரு. உனக்கான சந்தோஷத்தை நீ பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. உன் குடும்பத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு உனக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரணும். ஆனா எல்லார் வீட்டில் இப்படி நடக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா சில வீட்டில் ஆண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி போனாலும் மனைவியின் கையில சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. மனைவி கூட ரெண்டையும் எதா இருந்தாலும் ஒன்னா கலந்து உட்காந்து பேசி முடிவெடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இதுல இன்னும் ஒரு சில பிள்ளைகள் கட்டின மனைவி மீதோ அல்லது கட்டிய கணவன் மீதோ சந்தேகப்பட்டு கோபப்பட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. பொறுப்பில்லாத மனிதனாகவும் சில ஆண்கள் சுத்துறாங்க. மது மாதுன்னு கெட்ட பழக்கம் அது இதுன்னு தப்பான வழியில போறவங்களாவும் இருக்காங்க. மாமியார் வீட்டை எதிரியாக நினைக்கிறதும் தன்னுடைய துணையின் திறமைகளை ஊக்குவிக்காமல் அவங்கள மட்டம் தட்டி பேசுபவர்களாகவும் ஆண்களும் பெண்களும் இருக்கதானே செய்றாங்க. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி சில ஆண்கள் சில பெண்களை தப்பா வச்சு குடும்பத்தை கஷ்டப்படுத்துறாங்க. சில பெண்கள் ஆண்களை போட்டு கொடுமைப்படுத்தியும் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறாங்க. எப்பவுமே நான் சொல்றதை கேளுங்க. உங்களை நம்பி வந்த மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அதை பகிர்ந்து கொண்டு சரி செய்யக்கூடிய நல்ல நண்பனாக, பாசம் காட்டுறதில் தந்தையாக, அவர்களை ஊக்குவிச்சு அவர்களும் ஏதாவது வேலை செஞ்சு முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பதில் ஆசிரியராக, துணையிடம் அக்கறை காட்டுவதில் தாயாக, பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கிறதுல கூட பிறந்த உடன்பிறப்பாக, இப்படி எல்லா உறவுகளையும் உள்ளடக்கிய கணவனாகவும் இருக்க பாருங்க. கணவனும் மனைவியும் கூட பிறந்தவங்களாகவும் இருக்கணும், நண்பனாகவும் இருக்கணும், தோழியாகவும் இருக்கணும், தோழனாகவும் இருக்கணும், தந்தையாகவும் இருக்கணும், தாயாகவும் இருக்கணும். அப்படி எல்லா உறவுகளும் கலந்த கலவைதான் கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் உங்க துணையோட அன்பா பாசமா பேசி எல்லாத்தையும் ஒன்னா ஆலோசிச்சு சிறப்பா செய்யும் போது குடும்பம் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். எல்லா மனைவிகளும் சிக்கனமா இருக்கணும், செலவு செய்யாம சேர்த்து வைக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணுன்ற ஆசைகளோடு இருப்பார்கள். கணவனும் அதுல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சில வீடுகள்ல ஆண்கள் சிக்கனமா சேர்த்து வைக்கிறவங்களா இருப்பாங்க. அதற்கு பெண்களும் உடன்பட்டு உதவி செய்வது தானே சரியாக இருக்கும். உன்னை யார் காயப்படுத்தியிருந்தாலும் என் அருள் மூலமாக உன் மனதை நான் குணமாக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும். என் அருள் உன் கூடவே இருந்து உன்னை வெற்றி அடைய செய்ய வைக்கும். இந்த கருப்பசாமியை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில இனி நிச்சயமாக அமைதி வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில நீ பார்க்குற மனிதர்கள் யாரையுமே தாழ்வாக நினைக்காதே. ஏன்னா இன்னைக்கு நீ மிதிச்சுக்கிட்டு இருக்கே இந்த மண்ணு, இந்த மண்ணுக்கு கீழே தான் பல பேருடைய உடம்பு புதைஞ்சு இது புதையுண்ட களமாகவும் இருக்கு. எல்லா பூமியும் ஒரு களத்தில் சாவகாலமாக இருந்தது தானே. சுடுகாடு போலதான் இந்த பூமி மண்ணுக்குள்ள பல உயிர்கள் கிடக்குது. அதனால யார் யாரை மதிச்சாலும் மதிக்காம இருந்தாலும் எல்லாருமே இந்த மண்ணுக்குள்ள போறவங்க தான்ற எண்ணத்தை யாருமே மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் நான் தீர்க்கிறேன். என் அருள் உன்னை எப்போதுமே பாதுகாப்பாக வைக்கும் என் செல்லமே. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வயசுக்கு நீ மரியாதை கொடுக்கறத விட அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து மரியாதை கொடு. சின்னவங்களோ பெரியவங்களோ
எல்லாரையும் மரியாதை கொடுத்து பேச பழகு. என்னை நம்பி வாழ ஆரம்பிச்சினா என்னுடைய அருள் மூலமாக உனக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரமாக உன்னை வந்து சேரும். என் அருளும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில துல்லியமாக வேலை செஞ்சு நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகுது. உன் வாழ்க்கையில் இனி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன்.